கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, நமக்குள்ளே அற்புதங்களை செய்பவராக அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியா நாம் இந்த மாபெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். மற்றும் ஒரு சுகமாக்கும் வேத பாடசாலையில் விசுவாசத்தை கற்றுக்கொண்டு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவது போல, அந்த குறைவற்ற வியாதி இல்லாத வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஆவலோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கடந்த நாட்களில் பார்த்து கொண்டிருந்த அதே பகுதியை நாம் திரும்ப பார்க்கிறோம். வேதத்தில் பார்க்கும் பொழுது நீங்க யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோமானால் அங்கு தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நீ என் வார்த்தையை கேட்க கவனமாய் இருந்தால். என் வார்த்தையை நான் இதை எடுத்து உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்களும் அதை எடுத்துக்கொள்ளுங்க. 15ஆம் அதிகாரம் 26. உன் தேவனாகிய கர்த்தரின் வார்த்தையை கவனமாய் கேட்டு, அங்க என்ன சொல்றாரு, பழைய உடன்படிக்கையில் கேட்பதினால் அவைகளின்படி நீ செய்ய முடியும் என்பதை அவர் அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். இது என்ன? வேதம் சொல்லுகிற வார்த்தை. வேதம் சொல்லுகிற வார்த்தை என்ன? தேவன் உங்களோடு என்னோடு பேசுகிற வார்த்தை. தேவன் என்ன சொல்லுகிறார்? என் சத்தத்தை கேட்க கவனமாய் இருந்து அவைகளின்படி செய்தால். அப்படிதானே? நமக்கு இப்ப என்ன சொல்றாரு? எல்லாமே அவர் நமக்கு இப்ப இந்த நிபந்தனையே இல்லாத விசுவாசம் என்ற ஒரே நிபந்தனையை கொடுத்து விட்டார். ஆகவே இங்க அவர் சொல்லுவது என்ன? என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதை விசுவாசிக்க கவனமாய் இருந்தால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன். அப்ப பாருங்க, முதலாவது நம்முடைய இருதயத்தில் ஆழமாக பதிய வேண்டியது, கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். ஏன்னா புது உடன்படிக்கையில விசுவாசம் மாத்திரம்தான் ஒரே நிபந்தனை. இந்த விசுவாசம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதினால் மாத்திரம் வரும், வேற வழியே இல்லை. நீங்க எவ்வளவு உபவாசம் ஜெபம் பண்ணி எவ்வளவு மற்ற காரியங்களை செய்தாலும் வேத வசனமாகிய தேவனுடைய சத்தத்தை, வேத வசனம் என்ன? இட்ஸ் காட்ஸ் வாய்ஸ், தேவனுடைய சத்தம். அப்படித்தானே ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை சொல்லுகிறார். அது தேவன் சொன்னது என்று சொல்லுகிறது. God said, you are gods. அப்ப அங்க அதை சொல்வதை பார்க்கிறோம். இங்க God said, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ இதை கேட்க நாம் கவனமாய் இருக்க வேண்டும். இதை கேட்பதினாலே இருதயத்திலே விசுவாசம் வரும். கேட்டு விசுவாசித்து அந்த விசுவாசத்தின்படி கீழ்ப்படிந்தால், அதன்படி செய்தால் விசுவாச கிரியை. நான் என்ன சொன்னேன்? நோயற்ற வாழ்வு வாழ்வது முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று உலக மக்களே சொல்லுகிறார்கள். குறைவு இல்லாத ஒரு செல்வம் மனிதனுக்கு உண்டென்றால் நோயற்ற வாழ்வு. உலகம் முழுவதும் அதற்கு பின்பாக ஓடுகிறது. ஆனால் அவர்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? அவர் என்ன சொல்லுகிறார்? அது உலகத்திற்கு வியாதி வரும் என்று சொல்லுகிறார். அப்படித்தானே அடுத்தவாறு சொல்றாரு. எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதி என்று சொல்லுகிறார். பழைய உடன்படிக்கையில் எகிப்தியர், இஸ்ரவேலர், அதாவது புறஜாதிகள், இஸ்ரவேலர், 2 பகுதி தான் இருந்தது. இன்று புது உடன்படிக்கையில விசுவாசித்து புது சிருஷ்டியானவர்கள், விசுவாசியாமல் மனிதர்களாக வாழ்பவர்கள் 2 பேர் தான் உலக மக்கள். அப்போ இது உலக மக்களுக்கு வரும் வியாதி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளுக்கு வியாதி தேவன் கொடுக்கவில்லை. ஏனென்றால் தேவனுடைய சுகத்தையே அவர்களுக்கு சொத்தாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய சொத்து நோயற்ற வாழ்வு. அந்த குறைவற்ற செல்வம் நமக்கு தேவன் மறுபிறப்பிலே பரிசாக, கிஃப்டாக, ஈவாக
அவருடைய பிள்ளையானபடியால் நம்முடைய சுதந்திரமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஹீலிங் பிலாங்ஸ் டு அஸ். சுகம் நமக்கு சொந்தமானது. we are the owner of healing. வேறு விதத்தில் சொல்ல போனா சுகத்திற்கு முதலாளிகள் நாம். அந்த இடத்தில் நாம் இருக்கிறோம். அதுதான் இங்க சொல்றாரு, அது உலகத்திற்கு வர வேண்டியது வியாதி. தேவ பிள்ளைகளுக்கு வியாதி வர வேண்டிய தேவையில்லை. ஏன் வியாதி வருகிறது? அவருடைய சத்தத்தை கேட்க கவனமாய் இருக்கவில்லை. அவருடைய சத்தத்தை கேட்டோமானால் இருதயத்தில் விசுவாசம் இருக்கும். என்ன இது? உலக மக்களுக்கு வருகிற வியாதி. நான் தேவனுடைய பிள்ளை அல்லது வாரிசு, அவருக்குரியதெல்லாம் எனக்குரியது, அவருடைய சொத்து நோயற்ற வாழ்வு, அது மறுபிறப்பிலே அவருடைய வாரிசாக எனக்கு சொத்தாக கொடுத்திருக்கிறார். இதற்காக நான் எதையுமே செய்ய, பிறப்பினால் வந்த சுதந்திரம் நோயற்ற வாழ்வு. ஆகவேதான் சொல்லுகிறார், நோய் வியாதி என்பது உலக மக்களுக்குரியது என்று சொல்லுகிறார். நீங்க கேட்பதில் கவனமாய் இருக்கும். இதேதான் திரும்பவும் இன்னொரு இடத்துலயும் சொல்றார் பாருங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல பாருங்க, 7ஆம் அதிகாரம் 14 அந்த 15 வசனங்களை நீங்க அங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம் இந்த வியாதியை பற்றி. ஆனா அதுக்கு முன்னால 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்றார் பாருங்க. 6ஆம் வசனத்துல அவருக்கு பரிசுத்த ஜனம் என்று சொல்லுகிறார். அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல அன்பு கூர்ந்ததினால் இவ்வாறு செய்தார் என்று சொல்லுகிறார். 14க்கு வாங்க, நீங்க சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். 12ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்றாரு, நீங்கள் கேட்டு, திரும்ப சொல்ல, கேட்டு அவைகளின்படி செய்வீர்கள். ஆனால் இப்பொழுது என்ன சொல்றாரு, நீங்க கேட்டு விசுவாசித்து விசுவாசித்து செயல்படுவீர்கள். ஆனால் என்ன செய்வாரா? 15ஆம் வசனம், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். சகல நோய்களையும் விலக்குவார், கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வர பண்ணார். அது என்னங்க? நோயற்ற வாழ்வை அவர் வாக்கு பண்ணுகிறார். அங்கேயும் பார்க்கிறோம் நோயற்ற வாழ்வை வாக்கு பண்ணுகிறார், இங்கேயும் பார்க்கிறோம் நோயற்ற வாழ்க்கை. திரும்பவும் என்ன சொல்றார் பாருங்க, எகிப்தரின் கொடிய ரோகம், உலக மக்களின் கொடிய வியாதி நோய் உன்னை விட்டு விலக்குவேன். அதை மாத்திரமல்ல, அதை உன்மேல் வரப்பண்ணேன் என்று சொல்கிறார். அப்படின்னு என்ன? அது உலக மக்களுக்கு தான் வரப்பண்ணுகிறது. ஏன்? அவர்கள் தேவனை அறியாமல் வாழ்கிற வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைக்கிற பலாபலன் நோயற்ற வாழ்வு அல்ல, நோயுள்ள வாழ்வு. நமக்கு தேவனுடைய சொந்த சம்பத்து, சொந்த ஜனங்கள், அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்கு பண்ணி இருப்பது நோயற்ற வாழ்வு. நோயுள்ள வாழ்வு எகிப்தியர் என்கிற உலக மக்களுக்கு என்று இங்க மாத்திரம் சொல்றாரா? யாருக்கு வியாதி? 28ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்க அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்கலாம். அங்கே 2 இடத்துல சொல்லுவாரு. 60ஆம் வசனம் பாருங்க, எகிப்தின் வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார். எப்பொழுது? சாபத்தின் பட்டியல சொல்லும் போது சொல்றாரு. அது யாருடைய வியாதியா? எகிப்தியருடைய வியாதி என்று சொல்லுகிறார். அது நமக்குரியது அல்லவே அல்ல, அது எகிப்திற்கு உரியது என்று அங்கு தெளிவாக நாம் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எகிப்தியரின் வியாதி நமக்கு வராது. நாம் விசுவாசிக்காத ஒரே அதாவது கவனமாய் கேட்டு விசுவாசியாத ஒரே காரணத்தினால் வியாதி நமக்கு வருகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளுடைய சொத்து என்ன சொல்லுகிறார்? நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் நம்முடைய சொத்து. இது வேதம் சொல்லும் சத்தியம். அத சொல்லிட்டுதான் சொல்றாரு, நானே உன் பரிகாரியா. ஏன்? ஏன் நீ என் சொந்த சொத்தா இருக்கிறாய்,
நான் உனக்கு வைத்தியராக மருத்துவராக இருக்கிறேன். தேவனே நமக்கு மருத்துவராய் இருப்பாரானால் வியாதி நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட முடியுமா? தி கிரேட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர், அப்படிதானே? சூப்பர் நேச்சுரல் டாக்டர் இஸ் அவர் டாக்டர். அப்ப எப்படிங்க நம்ம வியாதிப்பட முடியும்? வியாதிப்படவே அததான் அவர் சொல்றாரு, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற மாபெரும் சொத்தை, ஒரு மாபெரும் பாக்கியத்தை நாம் எல்லோரும் மறுபிறப்பிலே பெற்றிருக்கிறோம். இந்த வியாதி என்பது அங்க 91 சங்கீதம் 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? உன் பக்கம் 1000 வலது பக்கம் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களினால் மாத்திரம் துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். அப்ப பாருங்க, நீதிமான்கள் துன்மார்க்கன் 2 வகைதான் இருக்காங்க. அவரை விசுவாசித்தவர்கள் எல்லோரும் நீதிமான்கள், அவரை விசுவாசியாத எல்லோரும் துன்மார்க்கர்கள். அவர் என்ன சொல்றாரு? 1000 பேர் 10,000 விழுகிறது வியாதியில, அது துன்மார்க்கன். அது நமக்கு கிடையாது. துன்மார்க்கனுக்கு ஒரு வியாதியை நீ காண்பாய் உலகத்துல எல்லாருக்கும், ஆனா உனக்கு வராது. அது உன்னை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன்னதமான தேவனை உனக்கு தாபரமாக, நீ தங்கும் வாசஸ்தலமாக கிறிஸ்துவுக்குள் நீ இருக்கிறபடியால் உன்னை தொடக்கூட முடியாது. வாட்டர் ப்ரூஃப்ன்றோம்ல, அது மாதிரி சிக்னஸ் ப்ரூஃப். சிக்னஸ் நம்ம தொடக்கூட முடியாது. வாட்டர் ப்ரூஃப் அந்த காலத்துல வாங்குவோம் எல்லாம் பார்த்து. இப்ப அவர் என்ன சொல்றாரு? யூ ஆர் சிக்னஸ் ப்ரூஃப் ஆல் பிகாஸ் நீ அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய். அணுகவே முடியாது, உன்னை நெருங்கவே முடியாது என்று சொல்கிறார். சொன்னவர் உண்மை உள்ளவர், சொன்னவர் சத்தியபரன், சத்தியம் உள்ள தேவன். அவருடைய வார்த்தை சத்தியமும் சமூலமும். அவருடைய வார்த்தை ஒன்று கூட தரையிலே விழுவதில்லை. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும். அவர் சொல்ல ஆகும். அப்படிதானே? துன்மார்க்கருக்கு வரும் வியாதி உனக்கு வராது, நீ நீதிமான். அப்படிதானே? துன்மார்க்கருக்கு வரும் வியாதியை உனக்கு வர பண்ணேன். அப்படிதானே சொல்றாங்க. எகிப்தியருக்கு நீ பயப்படுகிற கொடிய ரோகங்கள், எகிப்தியரின் கொடிய ரோகங்கள், அப்படித்தானே? உபாகமம் 7, 14, 15 வாசித்தோம். அப்ப பாருங்க, திரும்ப திரும்ப வேதம் நமக்கு சொல்லுவதெல்லாம் தேவ பிள்ளைகளின் சொத்து நோயற்ற வாழ்வு. நாம் ஒவ்வொருவரும் நோயற்ற வாழ்வு வாழ்வதுதான் தேவனுடைய விருப்பம், திட்டம், சித்தம், ஆசை, மகிழ்ச்சி. அதுதான் அவருக்கு என்ன கொண்டு வருமா? சந்தோஷத்தை, அவருக்கு மகிமையை, அவருக்கு புகழ்ச்சியை கொண்டு வரும் என்று வேதம் அங்க எரேமியால சொல்றாருல, நான் அவர்களுக்கு செய்ய போகிற நன்மை எது? சுகமாய் இருப்பது நன்மை. ஆண்டவர் கூட கேட்கிறாருல சுவிசேஷத்துல, அவங்க இவர் ஓய்வு நாள்ல சுகமாக்குவாரான்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் பார்த்து கேட்டது என்ன கேள்வி? ஓய்வு நாளில் சுகமாக்குவது சொல்லுங்க, என்ன சொல்றாரு? நன்மை செய்வதோ. அப்போ இந்த நன்மை தேவன் நமக்கு செய்கிறார். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை கேட்கிற ஜனங்களின் காதுகள் எல்லாம் பயத்தை உண்டு பண்ணும். தேவனாகிய எனக்கு என்னத்த? சந்தோஷத்தை உண்டு பண்ணும், மகிழ்ச்சியை உண்டு பண்ணும், புகழ்ச்சியை உண்டு பண்ணும், கீர்த்தி மகிமையை எனக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லுகிறார். அப்போ நோயில்லாத வாழ்க்கை நாம் வாழும் பொழுது, அவங்கெல்லாம் நோயில வாழும்போது உலக மக்களுக்கு நம்மை குறித்த பயம் வரும். நமக்கு அவங்க மேல பயம் இல்ல. ஆன்டி கன்வர்ஷன் லா போட்டிருக்கான் பிரதர், அப்படின்ற பயம் எல்லாம் இல்ல. அந்த லா போடுறான் பாருங்க, அந்த சீஃப் மினிஸ்டருக்கே நம்ம கண்டா பயம் வரும். ஏன்? ஊரு ஃபுல்லா வியாதியா? இந்த குறிப்பிட்டவர்கள் விகற்பமாக இருக்கிறார்கள், இவர்கள் விகற்பமானவர்கள், இவர்களுக்கு வியாதி வருவதில்லையே. அங்க யாத்திராமத்துல பாக்குறோம்ல, அப்படிதானே? ஊர்ல உள்ள எல்லாருக்கும் இருளு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சம்.
ஊர்ல உள்ள எல்லா மாட்டுக்கும் வியாதி, ஆடு மாடுகளுக்கெல்லாம் வாதை. இஸ்ரவேல் உள்ள ஆடு மாடுகளுக்கு இல்ல. அங்க எல்லாம் பேர் வந்து இறங்குது, இவங்களுக்கு இல்ல. எல்லா தலைச்சன், ஆடு மாடு மனிதன் எல்லாம் மறிக்கிறான், இங்க ஒருத்தன் கூட மறிக்கல. வித்தியாசத்தை காண்பிக்கிறார். பயம் வருது, கையெடுத்து கும்பிடுறான், எங்க ஊரை விட்டு போயிடுங்க யானை, அது வரைக்கும் விட மாட்டேன்றான். உனக்கு என்ன வேணுமோ தரேன்றான். ஒரு சூப்பர் நேச்சுரல் வெல்சர். இவன் பொண்ணை கேட்டா வீட்டுல இருக்க எல்லா பொண்ணையும் கொடுறான், எல்லாத்தையும் கொடுத்துறான். என்ன கோல்டு சில்வர் எனி வேல்யூபிள், எது ட்ரெஸ் எது கேட்டாலும் கொடுக்குறான். ஏங்க, ஆண்டவர் அவர்களுக்குள்ள ஒரு பயம். தேவன் அவர்களுக்கு செய்த நன்மை கேட்க போகிற ஜாதிகளுக்கெல்லாம் அப்படித்தானே சொல்றாரு 33:9 எரேமியால. ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறது. அது பயத்தை உண்டு பண்ணுகிறது. தேவனுக்கு என்ன பண்ணுதான்? சந்தோஷம், மகிமை, புகழ்ச்சி, கீர்த்தியை எனக்கு உண்டு பண்ணுகிறது என்று சொல்ல. அவருடைய சந்தோஷமே எப்போங்க? நோயற்ற வாழ்வை சொத்தா கொடுக்கிறாரு. என் பிள்ளை நான் கொடுத்த சொத்துல வாழ்றான்னா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா சபையோ தவறான உபதேசம். வியாதினால தேவனை மகிமைப்படுத்துகிறோம்னு சொல்லிவிட்டாங்க. எவ்வளவு துருபதேசம் பாருங்க. பிசாசின் உபதேசம். வியாதினால இல்லைங்க, வியாதி இல்லாத வாழ்க்கை வாழும் பொழுது அது அவருக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி. வியாதியோடு வாழும்போது அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஏன்? அவருடைய நாமம், நானே உன் பரிகாரம், ஐ ஆம் தி யெகோவா ரஃபா. அவர் என்னுடைய யெகோவா ரஃபாவாய் இருந்தால், நான் வியாதியோடு வாழ்ந்தால் அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமானால் வியாதி இல்லாத வாழ்க்கை அத மனதிலே நாம் தெளிவாக இருதயத்திலே ஆழமாக வைக்க வேண்டும். சபையில காலமாய் போதித்தது உலக மக்களுக்கும் வியாதி வரும், தேவ பிள்ளைகளுக்கும் வியாதி வரும். நீங்க ஜெபம் பண்ணி சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவருக்கு சித்தம் இருந்தவர்களுக்கு சுகம் கொடுப்பாரு. சில பேரு கொடுப்பாரு, சில பேரு கொடுக்க மாட்டாரு. ஆனா அதிலையும் நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கும் போது தேவன் உங்களை கொடுத்து சந்தோஷப்போம். தவறான உபதேசம், கள்ள உபதேசம், பிசாசின் உபதேசம். வேதம் அவ்வாறு சொல்லவில்லை. அது உண்மையா இருக்குமானால் என்னுடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வியாதியாகும்படி சிலுவைக்கு அனுப்பி இருக்க மாட்டார். அவர் சிலுவையில வியாதி ஆனதே தேவனுடைய சித்தம், விருப்பம், திட்டம், ஆசை, மகிழ்ச்சி எல்லாவற்றையும் எனக்கு காண்பிக்கிறது. அப்படிதான் 53ஆம் சங்கீதத்துல அவரை நொறுக்க அவருக்கு பிரியமாயிற்று, அவரை வியாதியாக்க அவருக்கு பிரியமாயிற்று. அப்படிதான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். அப்ப என்னங்க, எது அவருக்கு பிரியம்? நீங்களும் நானும் சுகமாய் வாழ்வதற்கு அவரையே நோயாக்கினார், பாவமாக்கினார், சாபமாக்கினார், தரித்திரமாக்கினார். அது எல்லாம் என்ன காமிக்குது? அவருக்கு பிரியம் வியாதி இல்லாத வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கை வாழ்வது, பாவம் இல்லாத நீதியான வாழ்க்கை வாழ்வது, சாபம் இல்லாத ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வது, தரித்திரம் இல்லாத ஐஸ்வர்யமுள்ள வாழ்க்கை வாழ்வது, பலவீனம் இல்லாத பலம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்காக தம்முடைய குமாரனை நொறுக்க பிரியப்பட்டார். அப்போ ஏன் அது மேல பிரிய? நம்மேல இவைகளெல்லாம் வந்து பலிக்கும் பொழுது அந்த ஒரே பலியினாலே நாம் என்ன பாக்கியத்தை பெற்றோம்? இப்ப நம்முடைய சப்ஜெக்ட் ஹீலிங் தான். என்ன பாக்கியத்தை பெற்றோம்? நோயற்ற வாழ்வு என்ற ஒரு பாக்கியத்தை, இந்த பாக்கியத்தை நாம் பெற்றோம் என்று சொல்லுகிறார். இங்க நான் அந்த பாக்கியத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் ரோமர் 4ஆம் அதிகாரத்துல பவுலடிகளார் 32ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிற பாக்கியத்தை சொல்வதை பார்க்கலாம். அங்க வந்து இயேசு பாவமானபடியினாலே கிரியையே இல்லாமல், மனிதனுடைய கீழ்ப்படுதலே இல்லாமல், விசுவாசத்தினாலே தேவனுடைய நீதியையே பெற்றுக்கொண்டானே, அந்த பாக்கியத்தை சொல்லுகிறார். அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க, 9ஆம் வசனம். இந்த பாக்கியம் கிரியை செய்யறவனுக்கு மாத்திரமா? கிரியை செய்யாத விருத்தசனா அதுதான் அர்த்தம்.
அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டுட்டு ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்படும். அப்ப அங்க பாருங்க, ஒரு பாக்கியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பாக்கியம் பழைய உடன்படிக்கைக்கு முன்பாக வாழ்ந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தினாலே பெற்றான் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இங்க பவுலடிகள் சொல்ல வருகிறாரு, சிலுவைக்கு பின்பாக வாழ்ந்த புது சிருஷ்டிகள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆகிறார்கள் என்று 3ஆம் அதிகாரத்தில் அப்படியே 20 இருந்து 28 வரைக்கும் சொல்லிட்டு தான் ஆபிரகாமை ஒரு எக்ஸாம்பிளா காண்பித்து அது எப்படி என்று விளக்குகிறார். அந்த கான்டாக்ட்ல தான் இதை சொல்றாரு. இப்போ அதை நம்முடைய கான்டாக்ட்க்கு எடுத்தோம்னா, சிலுவையில பாவமாகி நம்மை நீதிமானாக்கினது மாத்திரமல்ல, அவர் வியாதியாகி நோயற்ற வாழ்வு என்ற ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார். ஆகவேதான் அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நோயற்ற வாழ்வு என்ற பாக்கியம் நம்முடைய கிரியையினால் நமக்கு வரவில்லை, விசுவாசத்தினால் வண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே அப்படின்னு அங்க அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அதுதான் சொல்றோம், ஆபிரகாமின் வழியில் நடக்கிற எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைத்ததாக அவர் சொல்லுகிறார். அது பின்னால சொல்லும்போது சொல்வதை பார்க்கலாம். ஆகவேதான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம் ஒவ்வொருவருக்கும் புது சிருஷ்டியாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இனி கொடுக்கப்பட போவதில்லை. விசுவாசித்த நாளிலே, ரட்சிக்கப்பட்ட நாளிலே, புது மனிதனாய் மாறின நாளிலே அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டது. என்ன பாக்கியம்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுகிறாங்களே, அந்த நோயற்ற வாழ்வை எதுவுமே செய்யாம விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டோமே, அந்த பாக்கியத்தை சொல்லுகிறார். அந்த பாக்கியத்தை சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஆபிரகாமின் அடிசுவடுகளில் நாம் நடக்கிறோம் என்று. அங்க பாருங்க, 12ஆம் வசனத்துக்கு வாங்க, அங்க என்ன சொல்லுவார் பாருங்க. இந்த பாக்கியம் யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டுட்டு அவர் என்ன சொல்வாரு, ஆபிரகாமின் அடிசுவடுகளில் நடக்கிறவளாய் இருக்கிறவளுக்கு. யாருக்கு இந்த பாக்கியம்? ஆபிரகாமை போல விசுவாசிப்பவர்களுக்கு. திரும்பவும் சொல்றேன், இந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டு விட்டது. நாம் விசுவாசித்த ஒரே காரணத்தினால் நம்முடைய ஆவியிலே நோயற்ற வாழ்வு என்ற பாக்கியத்தை பெற்றுவிட்டோம். இனி பெற போவதில்லை. அவர் சொல்றாருல, he has blessed us with all spiritual blessings in the heavenly realms. எபேசியர் 1:3. அப்போ அதே அந்த நோயற்ற வாழ்வு என்ற ஆசீர்வாதத்தை நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் பெற்றுவிட்டோம் மறுபடியும் பிறந்த நாளில். ஆனா அதை நாம் வெளியே காண்பிக்க வேண்டுமானால், தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அவனுக்குள் ஆசீர்வாதம் என்ற எம்பவர்மெண்ட் இருந்தது. ஆனால் அதை அவன் விசுவாசிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தில் பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய் வாழ்ந்தான். 100 வயதிலே சாரால் கற்பம் தரிக்கும்படி தேவன் அற்புதத்தை செய்தார். காரணம் என்ன? அவனுக்குள் இருந்த ஆசீர்வாதம் என்ற ஒரு வல்லமை. இன்னைக்கு நமக்குள்ள அதான் இருக்கு. என்ன வல்லமை நமக்கு இருக்கு? இந்த ஆசீர்வாதம் இல்லை, வியாதி இல்லாத நோயற்ற வாழ்வு என்ற ஆசீர்வாதம் நமக்குள் இருக்கிறது. அந்த பாக்கியம் நமக்குள் இருக்கிறது. அது ஆசீர்வாதம் என்று சொல்லுங்கள், பாக்கியம் என்று சொல்லுங்கள், அது இலவசமான கிருபை என்று சொல்லுங்கள், அது நமக்குள்ளே இருக்கிறது. ஆனா அதை நம்ம வாழ வேண்டுமானால் ஆபிரகாமின் வழி சோடுகளில் நாம் நடக்க வேண்டும். அப்படித்தானே 12ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமின் அடி சுவடுகளில், வாக்கிங் இன் த ஸ்டெப்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பின்னால சொல்லுவார். அந்த விசுவாசத்துல அதே 16ஆம் வசனத்துக்கு வாங்க, என்ன சொல்றாரு, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினாரு, அங்க உலகத்தை சுதந்திரிப்பான். இன்னைக்கு எல்லாம் சொல்றானுங்க உலக ஆசீர்வாதம் நமக்கு கிடையாதுன்றாங்க. இந்த வேத பண்டிதர்கள் சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அல்லது போதகர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள். ஆனா அங்க பாருங்க, உலக ஆசீர்வாதத்தான் ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு பண்ணாரு. நீ எம்மட்டும் பாக்குறதெல்லாம் உனக்கு தான்டா இந்த தேசம் முழுதுன்ட்டாரு.
பரலோகத்தை சொல்லலாங்க அவரு. உலகத்தை தான் அவனுக்கு காண்பிச்சாரு. அதை தான் அவன் சுதந்திரித்தான். கானான் அவங்க சந்ததிக்கு போச்சு அவன் பார்த்ததெல்லாம். இங்க அதை தான் சொல்றாரு. உலகத்தை சுதந்திரிப்பான் 13ஆம் வசனத்துல விசுவாசத்தினால அவன் விசுவாசித்தபடினால அவனுக்கு கொடுத்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசித்தபடினால சகல ஆசீர்வாதமும் சகல சுகமும் நமக்கு மறுபிறப்பிலேயே கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த விசுவாசம் வேற காரணமே கிடையாது. எனக்குள்ள அதெல்லாம் இருக்குன்னா காரணம் அந்த கல்வாரி சிலுவையில செய்த பரிகாரத்தை நான் விசுவாசித்தேன். அதை விசுவாசித்த ஒரே காரணத்தினால எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்றது. அதை சொல்லிட்டு தான் அங்க 16 வரும்போது சொல்றாரு, அது அவனுக்கு விசுவாசத்தினால பலித்தது போல உங்களுக்கும் விசுவாசத்தினால பலிக்கும் சொல்லிட்டு நீங்க 16ல சொல்ற பாருங்க, அவனுக்கு சுதந்திரம் வந்து உலகத்தை சுதந்திரிப்பான். அது கிருபையினால் உண்டாயிருக்கும்படி விசுவாசத்தினால் வருகிறபடினால் அது நிச்சயம் என்று சொல்லுகிறார். இப்ப நமக்கு மட்டும் என்னங்க, நோயற்ற வாழ்வு என்ற சுதந்திரம் கிருபையினால். கிருபை என்ன? தேவன் செய்த செய்கை கிருபை. சிலுவையில் அவர் கிருபாதார பலியாக பரிகாரமாக ஒப்பு கொடுத்தார். அந்த ஒரே செயலினாலே நமக்கு ஒரு பாக்கியம், ஒரு ஆசீர்வாதம், பலவிதமான பாக்கியம் ஆசீர்வாதம் இருக்கு. அதுல ஒன்றுதான் இது நோயற்ற வாழ்வு என்ற பாக்கியம். இது எப்படி நமக்கு வந்தது? கிருபையின் செயலினாலே. அதுதான் சொல்றாரு 16ஆம் வசனத்துல. அதுதான் கிருபையின் செயலினாலே இயேசு செய்த அந்த பரிகார பலியினாலே நோயற்ற வாழ்வு என்ற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அது தேவனுடைய கிருபையின் செயலாய் இருக்கிறபடியினால் நான் எந்த செயலுமே செய்யாமல் விசுவாசத்தினாலே நோயற்ற வாழ்வு வாழ்வது நிச்சயம். அததான் அங்க சொல்ல வருகிறார். எம்ஃபேட்டிக்கா சொல்றாரு, நிச்சயம். அது நிச்சயமாய் இருக்கும்படி அது தேவனுடைய கிருபையின் செயலாய் இருக்கிறது. நான் விசுவாசத்தினால் நோயற்ற வாழ்வு வாழ முடியும். அதற்கு ஒரே காரணம் தேவ கிருபையின் செயல். சிலுவையில் அவர் செய்து முடித்தது பரிகார பலி, கிருபாதார பலி. அந்த ஒரே பலியினாலே என்றென்றுமாய் வியாதி இல்லாத ஒரு பரிபூரண வாழ்க்கையை நமக்கு கொடுத்து விட்டார். எபிரேயர் 10:14 சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? அந்த மாபெரும் பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருந்தோமானால் அதை வாழ்வதும், பெற்றதும் விசுவாசம், வாழ்வதும் விசுவாசம் என்று சொல்லுகிறார். These are two different things. Already it belongs to you, no doubt about it. ஆனா அதை வாழ வேண்டுமானாலும் விசுவாசம் தான் என்று சொல்லுகிறார். அது சாதாரணமா சொல்ல, உறுதி, நிச்சயம் என்று சொல்லுகிறார். காரணம், அது அவருடைய கிருபையின் செயல். உன் செயலை, இப்ப என் செயலை சார்ந்ததாய் உங்கள் செயலை சார்ந்ததாய் இருந்தால் ஏதோ ஒரு பகுதியிலே நாம் தவற முடியும். மனிதன் என்பவன் தவறக்கூடியவன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் எல்லா நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினதே இல்லை இயேசுவானவரை தவிர. ஆனால ஒருவனும் இந்த நோயற்ற வாழ்வு வாழ முடியாது. ஆனா இப்பொழுது நமது சார்பாக அவர் சிலுவையிலே நம்முடைய பதிலாளாக எல்லாவற்றையும் செய்து முடித்து அவருடைய கீழ்ப்படுதலின் நீதியை நமக்கு தரும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் கூட கொடுக்கப்பட்டது. அவைகளில் ஒன்றுதான் நோயற்ற வாழ்வு. அந்த நோயற்ற வாழ்வு அவர் செய்த கிரியையினால் நமக்கு கொடுக்கப்பட்டபடியால் வேதம் என்ன சொல்லுகிறது? இலவசமாக கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நோயற்ற வாழ்வு என்ற ஒரு மாபெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நீங்க சொல்லலாம், பிரதர் நீங்க வசனத்தை மாத்தி சொல்றீங்க, அங்க ரோமர் 3:24 அப்படி போடலன்னு. அப்படிதான் போட்டிருக்கேன். ஏன்? அங்க நீதியை குறித்து சொல்லுகிறார். நாம் நீதியாகும்படி பாவம் ஆனார் என்று சொல்லுகிற வேதம் தான் நாம் சுகமாகும்படி
அவர் வியாதிகளை சுமந்து ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுகிறது. அப்ப அந்த வசனத்தை அப்படிதானங்க படிக்கணும். எப்படி படிக்கணும்? இலவசமாய் கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவுள்ள மீட்பை கொண்டு என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நோயற்ற வாழ்வு வாழ்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். வேற காரணமே இல்லை. கிருபை என்று சொல்லுகிறார். கிருபை என்றால் அவருடைய செயல். இயேசுவின் நிமித்தம். கிருபை என்றால் இயேசுவின் நிமித்தம். அடுத்தது இலவசம் என்று சொல்லுகிறார். இலவசம்னா நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். ஓசி ஃப்ரீ. ஃப்ரீ ஓசி வேணாம், ஃப்ரீ. அடுத்தது என்ன சொல்லுறாரு? இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு அங்க நீதிமான்களாக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார். அதே எடுத்துக்கொண்டா நாம் நோயற்ற வாழ்வு வாழ்கிற பாக்கியத்தை பெற்றோம் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நோயற்ற வாழ்வு என்ற பாக்கியம். ஆனா என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் வியாதிக்கு சிறை போகிறார்கள். அறிவு அப்படின்னு ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. இங்க ஓசியா 6:4 சொல்லும் போது சங்காரமாகிறார்கள் வியாதினால. எது? தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோயற்ற வாழ்வு என்ற பாக்கியத்தை அறியாதபடியினாலே அந்த நோய்க்கு அழிந்து போகிறார்கள். இதை குறித்த பார்வை இல்லாதபடியினாலே சீரழிந்து போகிறார்கள் என்று நீதிமொழிகள் 29:32 நம்ம வாசிக்கிறோம். 28ஆம் அந்த பாருங்க, இவைகள் எல்லாம் தெளிவா என்ன சொல்லுகிறது? நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்ன என்பதை இந்த வேதத்தில் தோண்டி பார்க்காத ஒரே காரணத்தினால், அந்த விசுவாசம் இருதயத்தில் வராதபடியினால் ஒரு வித்தியாசம் இல்லாத சாதாரண மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. அங்க சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அந்த மூல பதத்தை எடுத்து கிரேக்ல பார்த்தீங்கன்னா, a damn new creation which never existed before. முன்பு ஒருபோதும் இல்லாத ஒரு புது மனிதனாக்கப்பட்டான். அப்ப பாருங்க, முன்பு வியாதி இருந்திருக்கலாம், அது எதுவுமே இல்லாத ஒரு புது மனிதன். அப்ப இந்த புது மனிதன் எப்படி இருப்பான்? முன்னால ஏதாவது ஒண்ணு அதை பார்த்து நான் கம்பேர் பண்ணலாம். ஒருபோதும் இல்லாத ஒரு புது மனிதன்றாரு. அந்த நோயற்ற வாழ்வுடைய புது மனிதனை நான் பார்க்கணும்னா என்ன பண்ணா, இந்த புது மனிதனின் முதல் மனிதன் யார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். புது சிருஷ்டியின் முதல்வரானார் கிறிஸ்து உயிர்த்தெழுதல. அப்ப அவரை பார்க்கும் பொழுது ஒருபோதும் இல்லாத ஒரு புது மனிதன் எப்படி இருப்பான் என்பதை நான் பார்க்க முடியும். அப்போ நோயற்ற வாழ்வு, இந்த புனித புது மனிதன் பெற்ற பாக்கியம், அதை பார்க்க வேண்டுமானால் கிறிஸ்துவில் தான் பார்க்க முடியும். அதனாலதான் அங்க சொல்றாரு யோவான் அப்போஸ்தலர் 1 யோவான் 4:17, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். பவுல் நிறைய சொல்றாரு. ஆனா அப்போஸ்தலர் யோவான் சொல்வதை பார்க்கிறோம். நோயற்ற வாழ்வோடு இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருக்கிறோம். அப்போ அந்த புது மனுஷன், இதுவரை இல்லாத புது மனுஷனை நான் பார்க்கும் பொழுது அந்த சாயலாகவே நான் மாறுகிறேன் என்று சொல்லுகிறார். அததான் அங்க 2 கொரிந்தியர் 3:18 சொல்றாரு. 4:18 வரும் பொழுதும் அதை பார்த்து கொண்டே இருந்து அந்த சாயலாகதானே நாம் மாறுகிறோம். நாம் வெளி தோற்றத்தில் நம்முடைய சாயல் நோயுள்ள சாயலை பார்க்கும் வர நோயுள்ள சாயலில் தான் வாழுவோம். உள்ளான மனிதனின் சாயல் நோயற்ற சாயல், வியாதி இல்லாத சாயல், கிறிஸ்துவின் சாயல். அதை பார்க்க, அதை தான் நான் போன வாரம் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அப்படிதான் உள்ளான படம் உங்களுக்கு உண்டாகும், அப்படிதான் வாழ்வீர்கள் என்று சொன்னேன். அப்ப பாருங்க, நம்முடைய பார்வை கவனம் எல்லாம், நாம் கேட்பது எல்லாம் எதுவாக இருக்கிறது, அதுவே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ, எதை கேட்கிறீர்களோ, எதை பேசுகிறீர்களோ, எதை நினைவில் வைத்துக் கொண்டீர்களோ அப்படிதான் நீங்கள் வாழ்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொல்கிறார். இத கலாத்தியருக்கு வாங்க. கலாத்தியர்ல பவுலடிகளார் என்ன சொல்றார் பாருங்க.
கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அவங்கள ஆரம்பிக்கும் போது ரொம்ப காட்ட சாட்டமா திட்டுறாரு. 3ஆம் அதிகாரத்துல புத்தி இல்லாதவங்கன்றார். பிசாசு உங்களை மயக்கிட்டான்டான்றாரு. உங்களுக்கு மாந்திரிகம் பண்ணிட்டான்றாரு. பிவிச்ட் இங்கிலீஷ்ல அப்படிதான் சொல்றாரு. உங்களுக்கு மந்திரம் வச்சுட்டான்டான்றாரு. அவருக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு தூரம் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு இவ்வளவு தூரம் அனுபவிச்சுட்டு இப்போ நான் பாவம் இல்லாம வாழ்ந்தாதான் ஆண்டவர் எனக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை தருவாரு. நான் அங்க தவறேன் இங்க தவறேன். அப்ப வியாதியோட தானே பிரதர் வாழ்வேன் அப்படின்னு ஏற்றுக்கொண்ட முட்டா பயல்களை அப்படியே திட்டுறாரு. நான் ரொம்ப பஞ்சன்டா பேசுறேன்னு நினைக்காதீங்க. பவுலடிகளார் சொல்றத நான் சொல்றேன். ஓகே, நான் யாரையும் பஞ்சன்டா திட்டல, யாரையும் நான் குறை சொல்லல. ஆனா இங்க அவர் சொல்றதை தான் நான் சொல்ல வரேன். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் தேவ மனுஷர்களை ஏவி தேவ மனுஷர் மூலமாய் பேசினது என்று 2 தீமோத்தேயு 3:16 பார்க்கிறோம். 2 பேதுரு 1:19-20 நம்ம அதை பார்க்கிறோம். 20ஆம் வசனத்துல. அப்ப பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? ஆகவே இதை படிக்கும் பொழுதெல்லாம் இது தேவன் சொல்றது, தேவன் என்னோடு பேசுகிறது என்ற எண்ணத்தோடு நான் அப்படித்தானே இயேசு பார்க்கிறாரு, அப்படித்தானே நம்மளும் பார்க்கணும். சுவிசேஷத்துல அப்படித்தானே அவர் பார்த்தாரு. இங்க 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. இப்படி எல்லாம் சொல்லிட்டு 5ஆம் வசனம் வரும்போது அதை தான் நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் எப்படியா அற்புதம் செய்யறான்னு ஒரு கேள்வி போடுறாரு. அது நிறைய கேள்வி போட்டாரு. எப்படி மறுபடியும் பிறந்தீங்க, எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றீங்கலாம். இங்க என்ன சொல்ற அடுத்த கேள்வி, எப்படி அற்புதத்தை உங்களுக்குள்ளே செய்கிறார்? உங்க கிரியையினாலா? நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தனாலயா? ஒரு தப்பு தண்டா பண்ணாதனாலயா? நல்லா யோசித்து பாருங்க. அப்ப எந்த மனுஷனும் அற்புதத்தை பெற முடியுமா? ஒரு மனுஷனும் பாவம் செய்யாம வாழணும்னு அங்க கலேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலையும், அங்க 3ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் ரோமர்லயும் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, உங்க கிரியையினாலா இல்ல விசுவாச கேள்வியினாலான்னு ஒரு கேள்வி போடுறாரு. விசுவாசம் கூட சொல்லல, கேட்பதினால் வருகிற விசுவாசம், ஹியரிங் ஃபெய்த், கேட்பதினால் வருகிற விசுவாசத்தினாலான்னு போட்டுட்டு அடுத்த வசனம் என்ன சொல்ற பாருங்க. இங்கிலீஷ்ல நல்லா வருது. just as Abraham believed, ஆபிரகாம் எப்படி தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு விசுவாசித்தானோ அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. அப்படிதான் உங்களுக்கும் அற்புதம் செய்கிறாரு. just as Abraham believed, ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான்? ஆண்டவர் அவனுக்கு ஈசாக்க கொடுத்த பிறகு விசுவாசித்தானா? உருவாகும் முன்னே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் சார்ந்து விசுவாசித்தானே, அந்த விசுவாசத்தான் சொல்றாரு கேள்வியினால் வந்த விசுவாசம். ஆபிரகாமுக்கு எப்படி கேள்வியினால் வந்து விசுவாசம் வந்தது? ஐயா, அவனுக்கு 99 வயசு வரைக்கும் கொஞ்சம் வேவரிங்ல தான் இருந்தான். ஆண்டவர் சொல்லும் போது அவன் சிரிச்சான், நகைத்தான். இதெல்லாம் நடக்கிற கதையா ஆண்டவரே, இஸ்மவேல ஆசீர்வதியா ஆண்டவரேன்னு சொல்றான். ஆனா அங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விசுவாசம் பண்றதுக்கு உன் பேரையே மாத்திடுறான்டான்றார். இனி நீ ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பன். உன் மனைவி சாராய் ஜாதிகளின் தாயின்றாரு. இன்னையிலிருந்து நீங்க 2 பேரும் வேற விதமா அழைக்க கூடாது, யார் கேட்டாலும் இதைதான் சொல்லணுன்றாரு. அன்னையில இருந்து அவன் ரொம்ப ஒபீடியன்ட் ஆயிட்டான். ஜாதிகளின் தகப்பன், ஜாதிகளின் தாய்னு பேர சொல்ல ஆரம்பிச்சான். சொல்ல 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 அதை பார்க்க ஆரம்பித்தான். இருதயத்துல அந்த படம் வந்துருச்சு. அப்ப பாருங்க, சூழ்நிலைய பாத்தீங்கன்னா அங்க அது ஏதுவே இல்லை. ஆனா ஏதுவில்லாத நேரத்துல அவனை விசுவாசித்தான காரணம், அவன் வாயை விட்டு, யோசுவா 1:8 சொல்றார்ல, அது வாயை விட்டு, ஜாதிகளின் தகப்பன் என்பது வாயை விட்டு பிரியாதிருந்தது. ஆனா பேருக்கு ஒண்ணு இல்லைங்க. அவனுக்கு ஆண்டவர் பார்க்க, நீ சொல்லலாம் இஸ்மவேல் இருந்தானே, ஆண்டவர் கணக்குல இஸ்மவேல் கணக்கே இல்லை. ஏன்னா அங்க 22ஆம் அதிகாரத்துல உன்னுடைய ஒரே ஏக சுதன் ஈசாக்க பலி, இஸ்மவேல் சொல்லல, ஏக ஒன்லி சன் அண்ட் ஒன்லி சன், ஒன்லி பி சன் என்றாரு. ஆண்டவர் பார்வையில ஈசாக்கு மட்டும்தான். அதனால அதை நான் கணக்கு எடுக்கல. அப்ப பாருங்க, பேருக்கு ஒண்ணு கூட இல்ல. ஆனா அவன் வாயில வருகிற வார்த்தை உலகத்துக்கு கேலி சிரிப்புமா தான் இருக்கும். நோயற்ற வாழ்வு என் சொத்து நீங்க சொல்லணும் அப்படின்னு சிரிப்பான்.
உங்களுக்கே ஒரு சிரிப்பு வரும் நான் சொல்லும் பொழுது. இவரை பத்தி நமக்கு தெரியாதான்னு. ஆனா எனக்கு தெரிந்ததெல்லாம் ஆபிரகாமின் விசுவாசம் தான், தோமாவின் விசுவாசம் அல்ல. அது தோமாவின் விசுவாசம், மனித விசுவாசம் ஆண்டவரே சொல்லிடுறாரு. யோவான் 20ஆம் அதிகாரத்துல 25ல இருந்து 29 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆண்டவருடைய தேவனுடைய விசுவாசம், இருதய விசுவாசம் ஆபிரகாமில் காணப்பட்டது. அததான் அவர் இங்க சொல்றாரு. ஆபிரகாமின் அடிசுவடுகளில், இங்க ரோமர் 4ல இங்க என்ன சொல்றாரு? just as Abraham believed, we have to believe என்றார். அங்க ரோமர் 4:17 இருந்து 22 வரைக்கும் ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை சொல்லுகிறார். ஆபிரகாமின் விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு 23 வரும் பொழுது அது அவனுக்காக எழுதப்படல. சந்திரசிங், நான் வேதத்தை படிங்க அப்படிதான் சொன்னாரு. உனக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. நீ அப்படி விசுவாசித்தினா இந்த நோயற்ற வாழ்வு நீ வாழ்வ அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த நோயற்ற வாழ்வு வாழ வேண்டுமானால் ஆபிரகாமின் விசுவாசத்துல வாழ்ந்தாதான் முடியும். தோமாவின் விசுவாசத்துல வாழ்ந்தா இன்னைக்கு நடக்கிற கதை தான் கிறிஸ்தவங்க மத்தியில. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இந்த தோமாவின் விசுவாசத்தில் வாழ்கிறபடினால என்ன சொல்றாங்க? சுகமான பிறகு நான் சுகமாகிட்டேன், விசுவாசித்தேன்றாங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, சரீரத்துல வியாதி இருக்கும் பொழுது அவர் சொல்றாருல, சத்தியமுள்ள தேவனின் சத்திய வார்த்தை, அதுல பொய்யே இல்லை, அது தவறவே முடியாது. அந்த விசுவாசம் தான் உண்மையான விசுவாசம்ன்றாரு. எங்க முதலாளி சொல்லிட்டாரு, அவர் வார்த்தை தவற மாட்டாரு, அவர் அப்படியே செய்வாருன்னு. அவருக்கு அப்படியே உண்மையா இருக்கிறோம் பாருங்க. அதுதான் உண்மை உள்ள மனிதன், உத்தம இருதயம், உண்மை உள்ள இருதயம்ன்றார். ஏன்? அப்படிதானே எனக்கு முதலாளி. அவர் சொன்னா சொன்னபடி செய்வார். எங்க முதலாளி சொல் தவறவே மாட்டாரு அப்படின்னு உண்மை உள்ள faithful man abounds in blessing. எப்படி? உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் வாழ்வார். 1 2 இல்ல, ஆல் blessings. என்ன பரிபூர்ணம்? என்ன உண்மை உள்ள மனிதன்? எங்க ஐயா சொல்லிட்டாரு, எங்க ஐயா தவறவே மாட்டார், எங்க அப்பா சொல்லிட்டாரு. பழைய உடன்படிக்கையில் தான் எஜமான, புதிய உடன்படிக்கையில எஜமான் இல்ல, டாடி. எங்க அப்பா சொல்லிட்டாரு, அவர் தவறவே மாட்டாரு. அவர் வாயில இருந்து வந்துருச்சுன்னா அது திரும்பி வாங்கிக்க மாட்டாரு. He will not alter the word coming out of his mouth. சங்கீதம் 89 33 35 வசனங்களை வாசிக்கிறோம். 33ல சொல்றாரு, 89 33ல அவர் எதுவும் அவருடைய கிருபையிலிருந்து தவறவே மாட்டாரு. He can never fail in his faithfulness. உண்மையில, கிருபையில அவ்வளவு உண்மை உள்ளவர். அடுத்தது, அவருடைய உடன்படிக்கைய அவர் உடைக்க மாட்டாரு, மீற மாட்டாருன்றார். இதெல்லாம் உடன்படிக்கையின் வார்த்தை, புதிய உடன்படிக்கையின் வார்த்தை. என்ன வார்த்தை? நோயற்ற வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது. தழும்புகளால் குணமானீர்கள் இயேசுவியால. அதுல எங்க அது என்னவா? அவர் ஒரு நாளும் அதை தவற மாட்டாரு, பிரேக் பண்ண மாட்டான்றாரு. அதை சொல்லிட்டு அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை ஒரு நாள் நான் தப்பா சொல்லிட்டேன் திருப்பி வாங்கிக்கிறேன்னு வாங்க மாட்டாரு, தவறவே மாட்டாரு. He will not alter, மாத்த மாட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, ஏத்திற்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன். அதுக்காகத்தான் அவர் சிலுவைக்கு போனார், அதை நிறைவேற்றுவதற்கு. அவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தா அதை பெற முடியும். உங்களுக்கும் எனக்கும் இயேசு அந்த கீழ்ப்படுதலை செய்தபடியால், அந்த கீழ்ப்படுதல் நம்ம கணக்கிலே வந்தபடியால், நோயற்ற வாழ்வு நாம் வாழ்வது நம்முடைய பிறப்பு உரிமை. இட்ஸ் அவர் பர்த் ரைட். நோ டெவில் கேன் ஸ்டாப் இட். ஜஸ்ட் பை பீயிங் born in a family of God. தேவ குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணம், அவரால் நாம் பிறந்த காரணம், அவருடைய DNA நம்ம இருக்கிற காரணம் நோயற்ற வாழ்வு என்ற பாக்கியம். அததான் நம்ம ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அடுத்த வாரம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். ஆனா இதை குறித்து நம்ம கலாத்தியர்ல எடுத்தோம்ல, அதை முதல்ல முடிச்சுட்டு நான் இதுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. கலாத்தியர்ல 2 காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அங்க பாருங்க, அவர் என்ன சொன்னாரு? ஆபிரகாமுக்கு எப்படியோ அப்படியோ, just as Abraham believed,
we have to believe. how to believe என்றத ரோமர் 17-27 சொல்வதை நம்ம அப்புறம் பார்க்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 9ஆம் வசனத்துல, விசுவாச மார்க்கத்தார், ஆபிரகாமை போல விசுவாசிக்கிற விசுவாச மார்க்கத்தார் இந்த வியாதி இல்லாத நோயற்ற வாழ்வு என்ற வாக்கியத்தில் வாழ முடியும், ஆசீர்வதிக்கப்படுகிறாள் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் சொல்லிட்டு 11ஆம் வசனத்துல சொல்றாரு, விசுவாசத்தினால் நோயற்ற வாழ்வு வாழ்வோம் என்று சொல்லுகிறார். 13-14 அவர் வியாதியாகி, அங்க சாபமாகி ஆசீர்வாதம், அதை நான் சொல்லும்போது நம்ம கான்டெக்ட்ல அவர் வியாதியாகி நம்மை சுகமாக்கினார், அந்த வாக்கு தத்தம் நம்மில் நிறைவேறிற்று. அதை மத்தேயு ஏற்கனவே சொல்லிடுறாரு 8:16, மத்தேயு 8:16 எல்லாரையும் சுகமாக்கினார் சொல்லிட்டு ஏசாயா சொன்னார்ல, அவர் வியாதியாகி எல்லாரையும் சுகமாக்கிட்டாரு, அது நிறைவேறிற்று. ஏசு எல்லாரையும் சுகமாக்குறது பார்த்துட்டோம், அங்க மத்தேயு சொல்வதை பார்க்கிறோம். ஆனா அந்த ஆண்டவருடைய, ஆனா உண்மையில அது உண்மைதான். ஏன், உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அப்படிதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் பேதுரு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, அது நிறைவேறினபடியால், எது ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம், அவர்தாமே நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். 53:4-5 10-11 அந்த வசனங்களின்படி அவர் சுமந்து விட்ட ஒரே காரணத்தினால் எனக்கு வியாதியே இல்லை. அவர் பாவத்தை சுமந்து விட்ட ஒரே காரணத்தினால் எனக்கு பாவமே இல்லாத நீதிமான், அதான் இயேசு கிறிஸ்துவின் நீதி. அதேதான் வியாதியை அவர் சுமந்தபடியால் நோயற்ற வாழ்வு, அதாவது கிறிஸ்துவின் ஆரோக்கியம் எனக்கு கொடுக்க, அததான் இங்க சொல்றாரு. அந்த பாக்கியம் விசுவாசத்தினால் நாம் பெற்றோம். அப்படியே அதை சொல்லிட்டு வருது பாருங்க. 18ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, இந்த சுதந்திரம் நோயற்ற வாழ்வு இது உங்க கிரியையினால் உண்டாகவில்லை. ஆபிரகாமுக்கு எப்படி வாக்குத்தத்தமோ நமக்கு வாக்குத்தத்தம் அல்ல, அது நிறைவேறின உண்மை. அது அப்படியே வரிசையா சொல்லிட்டு வராரு. 22 என்ன சொல்றாரு பாருங்க, 22ஆம் வசனத்துக்கு வாங்க. விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு. வாக்குத்தத்தம் என்ன, நிறைவேறின உண்மை என்ன, நோயற்ற வாழ்வு. அது எப்படி பலிக்கும், விசுவாசத்தினாலதான் பலிக்கும். உங்க கிரியையே அல்ல, ஜெபம் அல்ல, உபவாசம் அல்ல, நீங்க கொடுக்கிற காணிக்கை, மத்த எந்த ஒரு கிரியையும் அல்ல, விசுவாசம் மாத்திரம் தான்றாரு. அதை சொல்லிட்டு தான் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, 26ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். ஐயா, அப்பா சொத்து பிள்ளைக்கு, புத்திரனுக்கு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, வாரிசு உடன் வாரிசு. ஐயா, அவருடைய சொத்து நோயற்ற வாழ்வு. அதுதான் என்னுடைய வாழ்வு, உங்களுடைய, அதுதான் நம்முடைய சொத்து, 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 நோயற்ற வாழ்வு. அததான் அங்க அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு பாருங்க, 26 சொல்லிட்டு, நீங்க அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். யூ புட் ஆன் கிரைஸ்ட். அப்படின்னா என்னங்க, கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அவருக்கு என்னென்ன சொந்தமோ அது எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்க. எப்போ, அவரோடு இணைக்கப்பட்ட போது, கிறிஸ்துவுக்குள் எப்போ மறுபடியும் பிறந்த நாளில அவருக்குள் வைக்கப்பட்டீங்க, அவர் நமக்குள்ள வந்தாரு, அவரும் நாமும் ஒன்றாயிட்டோம். அப்போ we have put on Christ now. It is no more I. அதுதான் கலாத்தியர் 2:20 சொல்றாரு. நான் இல்ல அவரு. ஐயா, என்னுடைய மனித சுகம் அல்ல, இது தேவனுடைய சுகம், நோயற்ற வாழ்வு. அதை நான் போட்டுக்கொண்டேன். இப்ப எதை போட்டுக்கொண்டிருக்கேன், நோயற்ற வாழ்வு என்ற கிறிஸ்துவை நான் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். அப்ப நான் என்னை எப்படி பார்க்கிறேன், கிறிஸ்துவின் நோயற்ற வாழ்வில் நான் இருப்பவனாக பார்க்கிறேன். ஒருவேளை எனக்கு ஏதோ ஒரு சிம்டம் காணப்பட்டா அதுவா, இதுதான சத்தியம், எந்த மனுஷனும் பொய்யன், தேவன் ஒருவரே சத்தியபரன். அப்போ ஐ ஹவ் புட் ஆன், எதை போட்டிருக்க, நோயற்ற வாழ்வு, கிறிஸ்துவின் நோயற்ற வாழ்வு. அதை தான் சொல்றாரு, யூ ஆர் புட் ஆன் கிரைஸ்ட். அதை சொல்லிட்டு 28 நீங்க எல்லாம் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அப்படி என்ன, கிறிஸ்து எப்படி இருக்காரோ அதை நாங்க சொல்றாரு. கிறிஸ்து எப்படி இருக்காரோ அப்படிதான், கிறிஸ்துவே உங்களில் எல்லாரிலும் எல்லாவுமானார். 1 கொரிந்தியர் 1:30 சொல்றாரு.
கொலோசியர் 3:11 சொல்றாரு. அவருக்குள் சகல தேவத்தின் பரிபூரணத்துல வியாதியே இல்லாத நோயற்ற ஆரோக்கியமும் இருக்கிறது. அவருக்குள் அந்த பரிபூரணத்துக்குள் நீங்க இருக்கிறீங்கன்னு கொலோசியர் 2:10 சொல்றாரு. அங்க கொலோசியர் 3:11 சொல்றாரு. அததான் இங்கேயும் சொல்றாரு. அவர் கூட ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்று சொல்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுக்கு முன்னால சொல்றாரு நியாயப்பிரமாணம் கிரியை நமக்கு இல்லைன்றாரு. ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணம் இல்ல. ஆகவே அவன் நியாயப்பிரமாண கிரியையினாலேயே அவன் அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவன் விசுவாசத்தினாலதான் பெற்றாண்டாரு. இப்போ சிலுவைக்கு அப்புறம் வாழ்கிற நமக்கு நியாயப்பிரமாணம் இல்ல. ஆகவே நியாயப்பிரமாண கிரியையினால நோயற்ற வாழ்வை நம்ம பெற போறது இல்ல. ஆபிரகாமை போல ஒருவேளை நீங்க இந்த போதகர்கள் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நான் இதெல்லாம் கீழ்ப்படினும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே போனீங்கன்னா அங்க பவுலடிகளார் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிற ரோமர் 6:14 நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே போயிட்டீங்கன்னா வியாதியில தாண்டா வாழ்வீங்க. நீங்க பரிசுத்தமா வாழணும்னா கிருபையில வாழ்றதுன்னு சொல்ற மாதிரி ஆரோக்கியம் நோயற்ற ஆரோக்கியத்தில் வாழ்வதற்கு கிருபைக்கு கீழே தான் புது பிரமாணத்துக்கு கீழே தான் வாழணும். ஏன் அங்க சொல்றாரு கொலோசியர் 2:13-15 வாசித்து பார்த்தீங்கன்னா சிலுவையில ஆண்டவர் எப்படி நமக்கு அவருடைய நோயற்ற வாழ்க்கையை கொடுத்தாரோ அதே நேரத்துல ஒரு வல்லமையும் தருகிறார். என்ன வல்லமை? வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிற வல்லமை தருகிறார். எப்படிப்பா அந்த வல்லமை எனக்கு வந்துச்சு? அததான் அங்க சொல்றாரு. நமக்கு இந்த நோயற்ற வாழ்வு வாழாதபடி தடையா இருந்ததே இந்த நியாய பிரமாணம் தான். நமக்கு விரோதமாக இருந்தது என்று சொல்லுகிறார். எடுத்ததை படிங்க, எனக்கு நேரம் இல்லைன்னா நான் வாசிக்கல. நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை சிலுவையிலே குலைத்து சிலுவையிலே ஆணி எடுத்து போட்டார். அப்போ நியாயப்பிரமாணம் இருக்க வரைக்கும் பிசாசு நீ இதை செய்யல அப்படின்னு உனக்கு ஒரு குறை சொல்லி குற்ற உணர்வு கொடுத்து உனக்கு வியாதியை கொடுக்க முடியும். குற்ற உணர்வு இருக்க வரைக்கும் வியாதி வர முடியும். ஆனா நீதியின் உறவு கிறிஸ்துவின் நீதியா இருக்கிறேன்னா எனக்கு குற்ற உணர்வே இல்லை, அவன் எனக்கு வியாதியை கொடுக்க முடியாது. அப்ப பாருங்க, அவனுக்கு இருந்த ஒரே ஆயுதம் நம்ம குற்றப்படுத்தி ஆக்கினை தீர்ப்புக்குள்ள ஆக்கி தொடர்ந்து பாவத்துல வியாதியில வாழ வைக்கிறது தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவனுக்கு இருந்த ஒரே ஆயுதத்தை உறிஞ்சிட்டாரு சிலுவையில. எப்படி உறிஞ்சாரு? நியாய பிரமாணத்தை சிலுவையிலே ஆணி அடித்தார். நியாய பிரமாணத்தை சிலுவையிலே ஆணி அடித்து குலைத்து போட்டார். அங்க எபேசியர் 2:10-12 அங்கேயே அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், நீங்க திரும்பவும் நியாய பிரமாணத்துக்கு கீழே போனீங்கன்னா நான் தான் செய்யணும், நான் தான் கீழ்ப்படினும் போனீங்கன்னா இயேசு இலவசமாய் கொடுத்த கீழ்ப்படுதலை நீதியை ஏற்றுக்கொள்ளாம கிருபையில கொடுத்தத போனீங்கன்னா என்ன ஆகுறீங்க? பிசாசுக்கு பெரிய ஆயுதத்தை கொடுத்துறீங்க. ஆண்டவர் அவன் ஆயுதத்தை உடிந்து போட்டு உங்களுக்கு அவன் மேல அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுத்தாரு. திருப்பி நீங்க நியாய பிரமாணத்துக்கு கீழே போயிட்டீங்கன்னா அவனுக்கு திரும்பவும் உங்களுக்கு வியாதி கொடுக்கிற ஆளுகையை அவனுக்கு கொடுக்குறீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு வியாதி இல்லாத வாழ்கிற வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் இந்த நியாய பிரமாணத்தை சிலுவையிலே ஆணி எடுத்து குலைத்து போட்டார். ஐயா, அவர் ஆயுதத்தை உரிந்து கொண்டதை நீ ஏன் திருப்பி போடுற? அவனுக்கு எப்படி போடுறேன்னு பிரதர்ன்னு கேக்குறீங்களா? நீங்க நியாய பிரமாணத்துக்கு கீழே போகும்போது அவனுக்கு ஆயுதத்தை கொடுத்துருவீங்க. அங்க லூக்கா 11:22 என்ன சொல்றாரு? அதிக பலவான். அவன் எப்ப பலவானா இருந்தா இந்த நியாயப்பிரமாணம் இருக்க வரைக்கும் தான். அங்க 1 கொரிந்தியர் 15:57 அதை சொல்றாரு. 55 சொல்றாரு. எது பலன் கொடுத்ததான்? பாவத்திற்கு, பிசாசுக்கு நியாயப்பிரமாணம். அதுதான் அங்க 7ஆம் அதிகாரம் 9-10 ரோமர்லையும் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 20-19-20 அதை சொல்லுவதை பார்க்கிறோம். பாவம் எங்க? நியாயப்பிரமாணம் பாவம். அப்ப பாருங்க, எது பாவத்துக்கும் வியாதிக்கும் காரணமா இருந்ததோ அதை சிலுவையில எடுத்து போட்டுட்டாரு. அதனால தயவு செய்து அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே போயிடாதீங்க, அந்த போதனையை கேட்காதீங்க, அதை ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்பதான் இந்த நோயற்ற வாழ்வு வாழ முடியும். நீங்க நியாயப்பிரமாண போதனைக்கு கீழே இருக்க வரைக்கும்
10 கட்டளைக்கு கீழே இருக்க வரைக்கும் வியாதி உள்ள வாழ்க்கை தான் வாழ்வீங்க. இந்த 5 நாள் கான்பரன்ஸ்ல அண்ணன் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. தேவ மக்களின் எல்லா பிரச்சனைக்கும், எல்லா வியாதிக்கும், எல்லாத்துக்கும் ஒரே காரணம் பழைய உடன்படிக்கைக்கு போறனாலதான். பழைய உடன்படிக்கைக்கு போறனால தாங்க தான் வாழ்றாங்கன்னு நினைச்சாங்க. புது உடன்படிக்கையில நாம வாழல, ஆவியானவரே நமக்குள் வாழ்கிறார். கலாத்தியர் 2:20 எடுத்து சொன்னாங்க. அப்படி வாழும் பொழுது அவர் எப்படிதான் இருக்காரு? அவர் போய் நியாயப்பிரமாணம் தேவையா? ஐயா, அவர் வாழ்கிற நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவரே என்னில வாழ்கிறார். அததான் அங்க சொல்றாரு. ரோமர் 10:4 சொல்றாரு, 8:4 சொல்றாரு. அவர் நியாயப்பிரமாணத்தை நமக்காக நமது சார்பில் நிறைவேற்றி விட்டார் என்று. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த குறைவற்ற செல்வத்தை இலவசமாக, கிருபையாக, சிலுவையில் அவர் செய்த மீட்பின் கிரியையினாலே நமக்கு கொடுத்து விட்டார். ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதே மாதிரி இந்த நோயற்ற வாழ்வினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்தது போல காணாமல், வேற ஒண்ணுமே இல்லை, காணாமல் அது தன் வாழ்க்கையிலே வெளிப்படுவதற்கு முன்பாக தேவ வார்த்தை, இப்ப தேவ வார்த்தை என்ன வருகிறது? நான் ஏற்கனவே வாஸ்து காமிச்சிட்டேன். நானே உன் பரிகாரியா கர்த்தர். இந்த வியாதி எல்லாம் உலக மக்களுக்கு, உலக மக்களின் வியாதியை உனக்கு வரப்பண்ண, திரும்ப நீ என் சத்தத்தை கேட்டு, இந்த வார்த்தையை நான் பேசுறதா கேட்டு விசுவாசித்தா போதும், நானே உன் பரிகாரி என்று சொல்லுகிறார். வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ உன் கண்களினால் காண்பாய். நீ நீதிமான். உனக்கு அது கிடையாது. வியாதி உன் பக்கம் அந்த பக்கம் 1000 விழுந்தாலும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகள் நீதிமான்கள். நீதிமானின் சொத்து நோயற்ற வாழ்வு. எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம் கிறிஸ்துவின் பரிகார மரணம். அந்த பரிகார மரணத்தினால் நமது வியாதியை, பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டது போல, பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டது போல, நமது வியாதியையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நோயற்ற வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். நாம் பெற்ற ஜீவன் நோயற்ற வாழ்வு. நாம் பெற்ற ஜீவன் நோயற்ற வாழ்வு. நாம் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் வியாதிப்பட முடியாத ஆவியானவர். நாம் இப்பொழுது சாதாரண மனிதர்கள் அல்ல, தேவனை உள்ளே வைத்திருக்கிற தேவ மனிதர்கள், தேவர்கள். நாம் வியாதியோடு வாழ்ந்திட மாட்டோம். தீர்மானம் எடுங்க. அது என்னுடைய பிறப்புரிமை. பிள்ளைகளின் அப்பம். மத்தேயு 15:29 சொல்லும், பிள்ளைகளின் அப்பம் இஸ் மை பிரெட் அண்ட் பட்டர். அப்படிதானே? என்னுடைய சாப்பாடு. இங்கிலீஷ்ல பிரெட் அண்ட் பட்டர்ன்றான். நம்முடைய சாப்பாடு தயிர் சோறா இருக்கலாம், சாம்பார் சோறா இருக்கலாம், கறி சோறா இருக்கலாம். அது மாதிரி சுகம் என்னுடைய உணவு. எனக்கு அவர் ஒவ்வொரு நாளும் அதை கொடுத்து போஷிக்கிறார். யாரு? என் தகப்பன். பிள்ளைகளுக்கு தகப்பன் கொடுத்து போஷிப்பது சுகம். அப்ப எப்படிங்க நான் வியாதியோடு வாழ முடியும்? இருதயத்தை இந்த நினைவுகளாலே மாற்றுங்கள். இருதயம் மனமாறும் பொழுது அந்த உள்ளான மாற்றம் வெளியாக வரும் என்று ரோமர் 12:2 சொல்லப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப தியானித்து உங்கள் எண்ணங்கள் மாற்றப்படுமானால் ஒரு மாபெரும் வெளிமாற்றம். என்ன வெளிமாற்றம்? நோயற்ற வாழ்வு என்ற வெளிமாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நாம் பார்க்க போகிறோம். அந்த நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு சோத்திரிக்கிறோம். நீங்க சொல்லுகிற வார்த்தையை கவனமாய் கேட்பது மாத்திரம் எங்களுடைய வேலை என்று சொன்னீர். அதை நாங்கள் இப்பொழுது கேட்டு நீங்கள் எங்களோடு பேசுகிற வார்த்தையாக அதை நாங்கள் வெல்கம் பண்ணி வரவேற்று தெசலோனிக்கேய விசுவாசிகளைப் போல ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆகவே இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நோயற்ற வாழ்க்கை வாழ்வார்கள் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் டிக்ரீ பண்ணுகிறேன். நான் அவைகளை
ப்ரொக்ளைம் பண்ணுகிறேன், இயேசுவின் நாமத்திலே இவர்கள் ஒருவர் கூட வியாதியோடு வாழ மாட்டார்கள். வியாதி இல்லாத நோயற்ற வாழ்கிற பாக்கியம் செல்வத்தில் இவர்கள் வாழ்வார்கள் என்று சொல்லுகிறேன். இதை கேட்டு அந்த விசுவாசம் அவர்களுக்கு உண்டானபடியால் அந்த விசுவாசத்தின்படி நோயற்ற வாழ்வு கேட்கும் பொழுது இப்பொருளுக்கு வியாதி இருந்தால் அவைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போக கட்டளையிடுகிறேன். இவர்களுடைய பிறப்புரிமை சொத்து நோயில்லாத வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை. அதற்கு மிஞ்சி இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் வெளியே போக கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கும் எங்களுக்கும் சொந்தமானதை உரிமை பாராட்டி எங்கள் சொத்து, அதற்கு முதலாளி நாங்கள், அதை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைகிற திருடனை இயேசுவின் நாமத்தில் விரட்டி அடிக்கிறோம். சுகத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. அமேன், அமேன், அமேன்.